ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல சூர்யா மற்றும் அமிதாப் பச்சன் ஆக்டிங்ல வெளியிருக்கக்கூடிய விஸ்வநாதன் திரைப்படத்துடைய 4th டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படத்துடைய 4th டே கலெக்ஷன் அப்படின்றது 3,25,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமா 4 நாள் சேர்த்து 34,75,00,000 ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படத்துடைய 4th டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்றது 1,05,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமா 4 நாள் சேர்த்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் விஸ்வநாதன் திரைப்படத்துடைய 4th டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்றது 55,00,000 ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமா 4 நாள் சேர்த்து 5,35,00,000 வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா அதுக்கப்புறம் தெலுங்கானால இந்த படத்துடைய 4th டே கலெக்ஷன் அப்படின்றது 3,75,00,000 ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமா 4 நாள் சேர்த்து 33,35,00,000 வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படத்துடைய 4th டே கலெக்ஷன் அப்படின்றது 10,00,000 ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமா 4 நாள் சேர்த்து 1,10,00,000 ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. ஓவரால் இந்தியா ஃபுல்லாமே விஸ்வநாதன் திரைப்படத்துடைய 4th டே கலெக்ஷன் அப்படின்றது 8,70,00,000 ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமா 4 நாள் சேர்த்து 84,75,00,000 ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. அதர் கண்ட்ரீஸ்ல இந்த படத்துடைய 4th டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்றது டோட்டலா 4 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமா 4 நாள் சேர்த்து 48,60,00,000 ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஃபைனலா ஓவரால் வேர்ல்டு ஃபுல்லாமே விஸ்வநாதன் திரைப்படத்துடைய 4th டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்றது 12,70,00,000 ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமா 4 நாள் சேர்த்து 133,35,00,000 ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு.